கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதான் நம்மளோட சேனல் ட்ரெண்ட் ஷாப்பி 2020. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக ஒரு செக்மெண்ட் வரப்போகுது. என்ன செக்மெண்ட்டுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வித் காயு அப்படி சொல்லிட்டு தான் வரப்போகுது. வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ வரப்போகுது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் துவரம்பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு அதில் வந்து 6-7 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் தேவையான அளவு. ஸோ எங்கள் வீட்டில் முதல் 4 பேர் இருக்கனால நான் இவ்வளோ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள். ஸோ மஞ்சத்தூளை வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 டம்ளர் பருப்புக்கு நீங்கள் 3 இல்லைன்னா 4 டம்ளர் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குக்கரை மூடிட்டு அடுப்பில் வச்சு விசில் போட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 விசில் விடுங்க. அப்போ நல்லா வெந்துடும். ஸோ தேவையான பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா 4 தக்காளி நல்லா பழுத்தது, அதுக்கப்புறம் வந்து 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் நீட்டாக அரிஞ்ச மிளகா தேவையான அளவு, அதுக்கப்புறம் வந்து மாங்காய். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவைன்னா பெருங்காயத்தூள். காய்கறி என்ன எடுத்துருக்கோன்னா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் எடுத்துருக்கோம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வாங்க போயிடலாம். அடுப்பில் வந்து கடாயை வச்சு சூடாயிட்ட பிறகு தேவையான அளவு வந்து நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நாங்கள் இங்கே வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கோம். சில பேர் நல்லெண்ணெய் சமைப்பாங்க, உங்களோட விஷ் தான். அடுத்து தேவையான அளவு சோம்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வெடித்த பிறகு நல்லா வந்து கோல்டனிஷாக வரும்போது அதில் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன் இப்போ உப்பு போடுறோன்னா நம்ம வந்து அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து குயிக்காக வந்து வறுபடும். ஸோ நல்லா வதக்க முடியும். ஸோ அதனால் நாங்கள் இப்போயே உப்பு போட்டுக்கிறோம். லாஸ்ட்டாக பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டனிஷாக வரட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அது ஒரு கோல்டனிஷாக வருதா, அதில் வந்து நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு ஸோ தக்காளி வந்து ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அதை வதக்க பிறகு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துட்டிங்கன்னா அது நல்லா வந்து ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகிருக்கும், நல்லா வெந்திருக்கும். ஸோ நல்லா இது பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்திருக்கணும் இந்த மாதிரி. இதில் வந்து நம்ம இப்போ காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கிண்டிக்கோங்க. கிண்டிட்ட பிறகு இதுவும் வேகணும். ஸோ இது நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டணும். நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இதையும் மூடிக்கோங்க ஒரு 5 நிமிஷம். அப்போ தான் அந்த காய்கறியில் வந்து நல்லா வேகும். அதுக்கப்புறம் அதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. ஸோ நல்லா அதை தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ கிண்டி முடித்ததோட இப்போ வந்து குக்கர்லேருந்து நம்ம பருப்பு எடுத்து தனியாக வந்து தண்ணியை வடிகட்டிட்டு அதை வந்து இதில் ஊற்றிடலாம். பருப்பை நல்லா கடைஞ்சிக்கோங்க. ஸோ அந்த பருப்பை அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட சத்து இன்னும் டேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ பருப்பு கடைஞ்சதை இதில் ஊற்றிடுங்க இப்பயே. ஸோ அதை நல்லா வந்து கிண்டிக்கோங்க. ஸோ ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்து இதில் வந்து மாங்காவை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. நாங்கள் இங்கே வந்து ஒரு 4-5 கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், சின்ன கப்பு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கொதி வந்த பிறகு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சிட்ட பிறகு நல்லா தளபுலன்னு கொதிக்குதா, அவ்வளோதான். எண்ணெய் விட்ட பிறகு இறக்கிடுங்க. நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சூடான சாம்பார் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.